ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்புக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்னா என்னன்னு நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு டிகிரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் நீங்கள் எலிஜிபிலிட்டி. அதில் நீங்கள் பிஇ டெக் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தீங்க, குரூப் எடுத்திருந்தீங்கன்னா வருஷம் வந்து 25,000 உங்களுக்கு கிடைக்கும். பிஃபார்ம் எடுத்திருந்தீங்கன்னா 18,000 பர் இயருக்கு உங்களுக்கு கிடைக்கும். நர்சிங் எடுத்திங்கன்னா 20,000 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். பிபிடி எடுத்திருந்தீங்கன்னா 18,000 உங்களுக்கு வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம போகணும், இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வருஷம் என்னங்கிறத நான் டீட்டெயிலாக ஸ்காலர்ஷிப் வருதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 7.5 கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டு வந்து 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பிடெக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லேயே வந்துடும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா பிசி எம்பிசி, நீங்கள் கம்யூனிட்டி பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா பிடெக் எடுத்திங்கன்னா 4,000 to 5,000 வருஷத்துக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். பிஃபார்ம், நர்சிங், பிபிடி இதெல்லாம் எடுத்திங்கன்னா 8,000 to 10,000 வரையே உங்களுக்கு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப்பாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC/ST கம்யூனிட்டிங்களாக இருந்தீங்கன்னா பிடெக்குக்கு வருஷத்துக்கு 50,000, MBA MCAக்கு 35,000 பர் வருஷத்துக்கு, பாலிடெக்னிக்கு 35,000, பிஎட்டுக்கு 30,000 பர் இயருக்கு, எம்எட்டுக்கு 38,000 வருஷத்துக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தீங்கன்னா 2,500 to 4,000 அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க. பிஃபார்முக்கு 43,000, டிப் ஃபார்மசிக்கு 2,500 to 4,000, நர்சிங்க்கு 45,000, பிபிடிக்கு 33,000 பர் இயருக்கு. ஓகேவா? ஸோ SC/ST கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா இந்தந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை இயர்லி ஒன்ஸ் வந்து க்ரெடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டத்தில் நீங்கள் எந்த கோர்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஓகே, மாதம் உங்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அந்த அமௌண்ட்டு வாங்கி கொடுக்குற வரையும் நாங்கள் ஃப்ரீயாகவே தான் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அட்மிஷன் ஆகட்டும், இல்லை கவுன்சிலிங் சப்போர்ட் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் ஆகட்டும், இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலுமே எங்களுக்கு கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.